கோவத்துல ஏதாவது தப்பா பேசியிருந்தா எதுவும் மனசுல வச்சுக்காம என்ன மன்னிச்சிருமா. அம்மா என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தாங்க. தூக்கத்துல இருந்ததால எனக்கு சரி ஞாபகம் வரல. அம்மா அம்மா என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைச்சிருப்பாங்க? இதுக்கப்புறம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்னையில இருந்து உங்க அம்மா ரொம்ப நிம்மதியா இருக்க போறாங்க. இவ்வளவு நாளா உங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த பணத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கதான். சிவா, இதோ நாத்து அடிக்கிற மாதிரி இல்ல? சுடுகாட்டில் நின்றுகிட்டு இருக்கல பிரியா, அப்படித்தான் இருக்கும். வீட்டுக்கு போய் குளிச்சுட்டா எல்லாம் சரியாயிடும். சரளா தன்னோட பொண்ணோட கனவுல வந்து பணத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அதோட அவங்க அம்மாவாசை அன்னைக்கு செத்து போயிருக்காங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஊருக்குள்ள ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு தோணுது. ஆமாங்க, எனக்கும் அப்படிதான் தோணுது. சிவா, வா வீட்டுக்கு போலாம். வர மறுபடியும் அமாவாசை நாளைக்கு வர. பிரியா, 15 நாள் கேம்ப். போகாம இருக்க முடியாது. நான் கிளம்புறேன் பிரியா. பிரியா, என்னாச்சு? நீ என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்லும் போதுதான் தனிமேனா என்னன்னு எனக்கு புரியுது சிவா. என்ன தனியா விட்டுட்டு போயிடாத சிவா. உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது. கையை இறக்குங்க. எல்லாரும் உங்க கண்ணை மூடிக்கிட்டு உங்க குல தெய்வத்தை வேண்டிக்கோங்க. கண்ணை தரங்க. ஐயா, இப்போ கொஞ்ச நாளாவே ஊருக்குள்ள வயசுக்கு வந்த பொண்ணுங்களெல்லாம் காரணமே இல்லாம அநியாயமா செத்து போறாங்க. இவங்க எல்லாரும் எப்படி திடீர்னு சாகுறாங்கன்னே புரியல. நாங்க எவ்வளவோ ஆலோசனை பண்ணி பார்த்துட்டோம் ஐயா, எங்களுக்கு ஒண்ணுமே பிடிபடல. சரளாவோட மரணத்தால தான் நாங்க எல்லாருமே இப்போ ஒன்னா உங்களை பார்க்க வந்திருக்கோம். அந்த சரளா செத்து போனதுக்கு அப்புறம் ராத்திரி தான் பொண்ணோட கனவுல வந்து பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கா. இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா ஊருக்குள்ள ஏதோ நடக்கக்கூடாத சம்பவம் நடக்க போதுன்னு தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது சரியா 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்தது ஞாபகம் வருது. தம்பி, உனக்கு என்னடா ஆச்சு? எழுந்து பாருடா. பயப்படாத, ஒண்ணும் ஆகாது. தேவையில்லாம பயப்படாதப்பா. அம்மா, அம்மா கொஞ்சம் பாருங்கம்மா. கொஞ்சம் பாருங்க. கண்ணு திறக்க மாட்டேங்கிறாமா? அம்மா, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. 2 நாளைக்கு இந்த மருந்தை கொடுத்தீங்கன்னா சரியா போயிடும். சரிங்கம்மா. சரி சரி. நான் வீட்டுக்கு வந்து பாக்குறேன். குழந்தை எடுத்து போங்க. சரி. ஐயா, ஐயா, என் பொண்டாட்டி கர்ப்பம் கலந்துருச்சியா? என்னாச்சுன்னு கொஞ்சம் நிதானமா சொல்லு. என் பொண்டாட்டி 9 மாசம் கர்ப்பமா இருந்தா
நாளான்னைக்கு குழந்தை பொறுக்குன்னு நம்ம ஒரு மருத்துவ வச்சு சொன்னா ராத்திரி அந்த அலறல் சத்தத்தை கேட்டு அவ கர்ப்பம் கலைஞ்சு போச்சுமா. உண்மையிலேயே இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. ராத்திரி உன் பொண்டாட்டி வேப்பில வச்சு படுத்துக்கலையா? எதுக்குமா வேப்பிலைய வச்சுட்டு படுத்துக்கணும்? அப்படின்னா அந்த காத்து கருப்பாலதான் உன் பொண்டாட்டிக்கு இந்த நிலைமை. காத்து கருப்பா? நான் இந்த விஷயத்தை அன்னைக்கே சொன்னேன். ஒவ்வொரு அமாவாசை ராத்திரிக்கு அந்த காத்து கருப்ப வருவான். அவன் வந்துட்டான்னா இந்த மாதிரி தான் நடக்கும் சொன்னேன். அதுக்கு எந்த பரிகாரமும் கிடையாதா? நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். நரபலியை தவிர இதுக்கு வேற எந்த தீர்வும் இல்ல. பாருங்கய்யா, பொழைக்கிறதுக்காக உங்க ஊருக்கு வந்தா எங்களை எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. நீங்க தான் இதுக்கு ஒரு நியாயம் சொல்லணும்யா. நீங்க தான் சொல்லணும். முதல்ல என்ன நடந்ததோ அதை சொல்லுமா. அச்சச்சோ, எவ்வளவு வெள்ளையா இருக்கா. அக்கா, மாமா, யாரா அது? எவனு கேக்குறல? அவ்வளவு தைரியமா உனக்கு? வராங்க. யாரா நீ? எங்க வந்து என்ன காரியடா பண்ற நீ? நாடகக்காரனா அவளை இலக்கணமா போய் உனக்கு சும்மா விட மாட்டேன்டா. யார் மேல கவிக்கிற? வெளியூர்க்கார ஏன் மேல கவிக்கிறியா? என்ன தைரியடா? யாரையும் விடாதீங்கடா. ஏல தெரியுதா? அடி எல்லாத்தையும் அடிச்சு உடைங்கடா. கொன்னுடுவேன். எல்லாரும் செத்து போயிருவீங்க. நீங்களா சாகணுமா? ஏய், கூட இடத்துல பிச்சை எறிங்கடா. இதையே நடந்துச்சு. தல்றா. உடனே ஒண்ணு கூட்டிடுவாங்களே. நேற்று நைட்டே அவளை முடிச்சிருக்கணும். ரமேஷ், என்ன காரியம் செஞ்சு வச்சிருக்க? வெளியூர்காரங்க நம்ம ஊரை பத்தி எப்பவும் நல்லபடியா பேசணும். அப்படி செஞ்சா தான் நம்ம ஊர்காரங்களுக்கு மத்த ஊர்ல மரியாதை கிடைக்கும். ஐயோ, ஆனா நீ என்ன பண்ணிருக்க? பொழப்புக்காக நம்ம ஊருக்கு வந்த இவங்க கிட்ட உன் அடாவடித்தனத்தை காட்டியிருக்க. தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அவங்கள அவமானப்படுத்தினதுக்காக 5000 ரூபாய் கட்டி மறுபடியும் இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லி உன் மூக்கு மண்ணில் படுற மாதிரி மண்டி போடணும். என்னது? உன் மூக்கு மண்ணில் படுற மாதிரி மண்டி போடணும். டேய், ராஜு, பக்கத்து ஊர்ல நாடகம் இருக்கு. நாங்க போயிட்டு 2 நாள்ல வந்துடுறோம். நீ இங்கே இருந்து அவங்க கொடுத்த காசுல செலவு பாத்துக்கோ. தம்பி, பார்த்து ஜாக்கிரதைப்பா. நீங்க வாங்க போலாம். சரி வா, நம்ம அங்கேயே போயிடலாம். சாமி, சாமி, என்னாச்சு? சாமி இருக்காரா? இருக்காரு. என்ன விஷயம்? சாமிகிட்ட பேசணும். இங்கே இருங்க, வர சொல்றேன். என் ஊருக்கு வந்து என்னைய அசிங்கப்படுத்திட்டாங்க. அவங்களை ஏதாவது பண்ணணும் சாமி. கொன்னலாம். கொல்ல வேண்டாம் சாமி. அவங்களை ஏதாவது பண்ணணும் சாமி. கொல்லாம வேற என்ன செய்ய? அவங்க பண்ணது ஒன்னும் சின்ன தப்பு இல்ல. ஊர்ல தலை தூக்க முடியாதபடி பண்ணிட்டாங்க. ஐயோ, கொல்றதா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சாமி. அந்த பொண்ணை எப்படியாவது அனுபவிக்கணும். அதுக்காக தான் நாங்க தாயத்து கட்ட வந்தோமே தவிர கொலை பண்றதெல்லாம் வேணாம் சாமி. விட்டுருங்க. டேய் வாடா. இல்ல, சரி, இனிமேல் அவனுக்கு கால் கை விளங்காதபடி பண்ணிடுற. அவனை போய் கூட்டிட்டு வா. நான் மயானத்துல இருப்பேன். அதான் அதான் வேணும் சாமி. நாங்க வரோம் சாமி. டேய் வாடா. ஓம் காளியம்மா நமஹ.
எல்லாரும் கண்ணை மூடிக்குங்க. எங்க வீட்டுக்காரர் போனதுக்கு அப்புறம் நான் இதுக்கு உயிரோட இருக்கணும். ஏன் சாமி இந்த மாதிரி பண்ணீங்க? ஏய், ஊருக்காக தான் இந்த பலி கொடுத்துருக்கேன். போ, யாருக்கிட்ட சொல்லக்கூடாது. எல்லா பிரச்சனைக்கும் இவன் தான் காரணம். பின்ன இப்ப நடக்கிற மரணங்களுக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தோணுது. ஒரு காரியம் பண்ணுங்க, வர்ற அமாவாசை ராத்திரி உங்க ஊருக்கு காப்பு கட்டுங்க. அப்படியே செய்யறோம் சாமி. அமாவாசை ராத்திரி 4 திக்கிலையும் எலுமிச்சம்பழத்தை பிழிச்சு சூரத்தேங்காய உடைங்க. ஆனா அந்த மாதிரி பண்ணும்போது ஊர்ல எல்லாரும் அமைதியா இருக்கணும். இந்த கலசத்துல தீபத்தை ஏத்தி 4 திக்கிலையும் ஊரை சுத்தி காட்டினதுக்கு அப்புறம் உங்களோட வச்சுக்கோங்க. ஆனா ஜாகிரதை, அது கீழே விழக்கூடாது. கலசத்தை மறுநாள் காலையில என்கிட்ட கொண்டு வாங்க. ஞாபகம் இருக்கட்டும், தீய சக்திகள் உங்களை தாக்கலாம், தடுக்கலாம். கலசத்தை ஜாகிரதையா என்கிட்ட கொண்டு வந்தா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். சரி.